ஜாதகம் பொருத்தம் பார்ப்பது போல் வீட்டிற்கு 11 பொருத்தம் உண்டு. முக்கியமானது கர்ப்பம், ஆதாயம், யோனி, நட்சத்திரம், நேத்திரம், யோகம், வயது வேணும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க. ஒரு 1000 சதுரடின்னு வச்சுங்க. குழி வந்து 111, 9ஆல் வகுக்கணும். வாஸ்து சுந்தரவேல் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். வாஸ்துவின் நட்சத்திரம் நான் பாருங்கள், பேர் எல்லாமே வித்தியாசமாக போட்டிருப்பேன். அது வித்தியாசமாக போடல, உண்மையை தான் போட்டிருக்கிறேன். இவங்கெல்லாம் நான் யாரும் நட்சத்திரங்கள் போடுறோம், அது கண்டிப்பாக அவங்க நட்சத்திரங்கள் தான். அப்போ நம்ம தான் யார் ஒரு ஆர்கனைசிங் பண்ணுறாங்களோ அவங்க தான் அதை போட முடியும், மற்றவங்களால போட முடியாது. இப்போ ஜோதிட முத்துக்கள்னு மேடம் சொன்னேன், அது அவங்களுக்கு தெரியாது, ஒரு ஆர்கனைசிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதுபோல் வாஸ்துவின் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய வாஸ்து சுந்தரவேல் ஐயா அவர்கள் நமக்கான ஒரு சிறப்பான பாடத்தை அனைவருக்கும் கொடுக்க போகின்றார். ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஐயா வாங்க. ஸ்ரீ யோக வராகி சக்தி பீடம் எஸ்கே ஜோதிட வித்யாலயா சேலம் உயர்திரு ஸ்ரீ யோகநாத் குருஜி அவர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் வணக்கம். நான் சேலத்தில் வசிக்கிறேன். என் பெயர் என் சுந்தரவேல், வாஸ்து ஆலோசகர். 32 ஆண்டுகள் வாஸ்து பார்த்து வருகிறேன். மற்றும் மலர் மருந்து 15 வருடம், எண் கணிதம் 30 வருடம். எனக்கு இன்றைக்கி தலைப்பு வந்து வாஸ்து தோஷத்தை அறிவது எப்படி என தலைப்பு கொடுத்துள்ளார். ஜாதகம் பார்த்து பலன் சொல்வது போல் வீட்டில் உள்ள நிலையை என்னவென்று என்னால் சொல்ல முடியும். வீட்டுக்கு போய் 1995ஆம் ஆண்டு மாத கூட்டத்துக்கு தலைமை ஏற்க உயர்திரு கணபதி சபதி வந்திருந்தார். திருவள்ளுவர் சிலை நிறுவியவர் அவர். கலைஞர் நண்பர், அவர் இப்போ இல்லை. ஜாதகம் பொருத்தம் பார்ப்பது போல் வீட்டிற்கு 11 பொருத்தம் உண்டு. கர்ப்பம், ஆதாயம், விரயம், யோனி, நட்சத்திரம், வாரம், அங்குசம், ஜாதி, திதி, ராசி, வயது என உள்ளது. வீடு கட்டும்போது இதை பார்த்து கணக்கிட்டு பல வீடுகளுக்கு நான் அமைத்து கொடுத்துள்ளேன். சிறப்பாக உள்ளார்கள். முக்கியமானது கர்ப்பம், ஆதாயம், யோனி, நட்சத்திரம், நேத்திரம், யோகம், வயது வேணும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க. ஒரு 1000 சதுரடின்னு வச்சுங்க. குழி வந்து 111, 9ஆல் வகுக்கணும். வகுத்திங்கன்னா 111 குழி. அது 8ஆல் வகுத்திங்கன்னா மீதி 7. யானை மனை அதில் இருந்தாங்கன்னா சிறப்பு. ஆதாயம் வந்து 12 வருது. 111 8ஆல் பெருக்கி 12ஆல் வகுத்திங்கன்னா 12. விரயம் 9. அப்போ இதுவும் பரவாயில்ல. ஆனால் யோனி வந்து 4ஆக வருதுனால நாயின்னு வருது. அந்த வீடு சரி வராதுங்க. அந்த அமைப்பில் கட்டினா அவங்க நாய் படாத பாடு தான் பண்ணணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பணக்காரங்க தான் இதெல்லாம் பார்த்து கட்டுறாங்க. மிடில் கிளாஸ்னால் ஒன்று. ஆனால் புது பிளாட்டாக இருந்தால் பார்க்கலாம். வீடு கட்டின வீட்டுக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன நவுத்தலாம். 1 அடி 2 அடி நவுத்தி கட்டிக்கலாம். இது அப்புறம் ஒரு வயது வந்து 81 ஆண்டுகள் அந்த வீட்டுக்கு. யோகம் சித்த யோகம் இந்த மாதிரி இருக்கு. இது வந்து பிளான் என்கிட்ட கொடுத்தா நீட்டாக போட்டு கொடுப்பேங்க. அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க, நான் கட்டியும் கொடுத்துருக்கேன். அப்புறம் நிலம் வீடு மட்டும் வாஸ்து பார்த்தால் மட்டும் போதாது. இதில் வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இது வந்து சாதாரணமாக தெரியும். ஆனால் இது வந்து ஒரு 50% உங்களுக்கு யோகம். வீட்டில் சரியான வீடு கட்டும்போது டிகிரி திசை பார்க்க, சரியான உச்சவாசல் ஜன்னல்கள் பார்க்க. தெற்கு மேற்கு வீட்டிற்கு வாசல் மேலே கண்ணாடி வைப்பாங்க. இது தெற்குங்க, நேராக வைப்பாங்க. இது வைக்கலாம். ஆனால் கிழக்கு வடக்குக்கு நேராக கண்ணாடி வைக்கக்கூடாது. இருக்கிற பவரெல்லாம் வெளியே ஓடிடும். அது அந்த மாதிரி வீடு இருந்து நான் நிறைய வீடு பார்த்துருக்கேன், சரியில்லை. அப்புறம் கிழக்கு வடக்கு சுவரில் கடிகாரம் மாட்டணும். இப்போ இது கிழக்கு, இங்கே கடிகாரம் இருக்கலாம், வடக்கு இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி ஒரு டீ கடையில் ஒரு 2 வருஷம் முன்னால் வாஸ்து கூப்பிட்டான்னு போனேன். அந்த ஆள் தெற்க வாட்சி மாட்டியிருந்தார். ஒரு 10 வருஷமாக மாட்டியிருக்கேங்க அப்படின்னாரு. ஒன்றும் இருக்காது என்ன, எல்லாம் போயிடுச்சிங்க, ஒன்றுமே இல்லைன்ட்டு. தெற்கு செவுத்தில் மாட்டக்கூடாது. தெற்கும் மேற்குலையும் இப்படி நம்ம கிழக்க பார்க்கணும். வாட்சா
பார்க்கணும், இல்லைன்னா இங்கே வடக்க பார்க்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்ல இது. இல்லைன்னா ஒரு 3-4 வருஷம் ஆக ஆக அவன் எல்லாம் இழந்துடுறாங்க. கடி மேற்கு மாட்டக்கூடாது. காலப்போக்கு நம்ம சிக்கல் வருதுங்க. உடனே நான் சரி உங்களுக்கு நான் சொல்லவே வரல. நல்லா இருக்கும், இன்னும் நல்லா இருக்குன்னா வடக்கு கிழக்கு தான். கிழக்கு அல்லது வடக்கு வாட்சி இருந்து நீங்கள் டெய்லி ஒரு 100 வாட்டியாவது பார்ப்போம் வீட்டில். பார்க்க பார்க்க அந்த கிழக்கு இருந்து வர எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். வடக்க பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் வீட்டில் அதிகம் இருக்காங்க, அவங்களுக்குன்னா வடக்கு செவுத்தில் மாட்டி விட்டணும். அவங்க பார்க்க பார்க்க அவங்களுக்கு யோகம். அப்புறம் முகம் பார்க்குற கண்ணாடி தெற்கு மேற்கில் கண்ணாடி மாட்டி உள்ள வீட்டில் பெண்களுக்கு மங்குலும் முடி கொட்டும். இல்லைங்க, மேற்கு தெற்கு கண்ணாடி மாட்டி அதே தான், வாட்சி மாதிரியே தான். இப்போ தெற்கில் மாட்டுறீங்க, மேற்கில் மாட்டுறீங்க. ஒரு 3 வருஷம் 5 வருஷம் பார்த்தாங்கன்னா மங்கு அப்படியே முடி கொட்டும். லேடிஸுங்க நிறையா பேருக்கு ஜென்ஸும் கொட்டி இருக்குது. புரியுதா? இதில் இது வந்து இங்கே மேற்குங்க, இது தெற்கு. கண்ணாடி மாட்டி முகம் பார்த்தாங்கன்னா மங்கு முடி கொட்டும். இதான் வாட்சும் கண்ணாடியும். ஆனால் சாமி படம் வந்து இப்படி தான் இருக்கணும். சாமி இது வடக்கும் கிழக்கும் தான் பார்க்கணும். அவங்க இப்படி பார்க்கக்கூடாது, சாமி படம் மட்டும். அப்புறம் காலையில் தூங்கி எழுந்தோன்னே நீங்கள் எப்படி சார் இறங்குறீங்க கட்டில் இருந்து? பூமியில் இறங்கக்குள்ள எப்படி பார்த்து இறங்குறீங்கன்னு அதுதான் பிரச்சனையா. நம்ம காலையில் பூமியில் இறங்கக்குள்ள கிழக்க பார்த்து இறங்கணும் அல்லது வடக்க பார்த்து இறங்கணும். காலையில் இறங்குறவங்க அப்படி இறங்குனாங்கன்னா வாழ்க்கை நல்லா முன்னேற்றம். அன்றைக்கி நிகழ்ச்சிகள் நல்லாயிருக்கும். இப்படி கட்டில் இருக்குதுன்னு வச்சுங்க, இப்படி இறங்கணும். இப்படி கட்டில் இருந்தால் வடக்க இறங்கணும். நீங்கள் மாறி தெற்கு இறங்குனீங்கன்னா உடல் ஆரோக்கியம், ஃபைனான்ஸு இதெல்லாம் பிரச்சனை வரும். வீட்டில் சமையல் தொட்டி சிங்க் இருக்குல்ல, அதில் போய் கை கழுவவே கூடாது. சாப்பிட்டு நம்ம போய் கழுவக்கூடாது. அது பெண்களை அங்கேயே சாப்பிட்டு அப்படியே கை கழுவுவாங்க சிங்கில். தரித்திரம், லட்சுமியே வராதுங்க. அது வாஷ் பேஷனில் போய் கழிக்கணும். அப்புறம் வீட்டில் வந்து பாத்திரம் கழுவுறது கிழக்கு பார்த்து கழுவணும். சிங்கு தொட்டி இருக்குல்லங்க, அதில் கிழக்கு பார்த்து தான் லேடிஸ் கழுவணும். இவங்க ஒவ்வொரு வீட்டிலன்னா போனேன், ஒரு வீட்டில் ஒரு அம்மா வடக்கு பார்த்து பாத்திரம் கழுவிட்டு இருந்தது. வேணால் பண்ணாதீங்கம்மா, இன்னும் ரொம்ப சிரமப்படுறாங்க. பாத்ரூமில் பைப் வைக்கிறோம்ல, குளிக்கிற பைப்பு, அது கிழக்கு வடக்கில் தான் ஊற்றணும். மாற்றி மேற்க தெற்க ஊற்றி அதில் குளிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இருக்க டவுன் தான். அதாங்க மேற்கு. அப்படி சில பாத்ரூமில் நிறையா பாத்ரூம் தப்பு பண்ணியிருக்கானுங்க, பிளம்பருங்களுக்கே தெரியல. இப்போ ஈரோடில் ஒருத்தருக்கு பார்க்க போனேன், நல்ல வேலைக்கு அவன் எல்லாம் ஃபிட் பண்ணிட்டான். இல்லைங்க, ஈரோடு பக்கம்னா இப்படி தாங்க பண்ணுவாங்க, மேற்கு பக்கம் தான் வைப்பாங்க தண்ணி ஊற்றுற மாதிரி அப்படின்னா. அப்புறம் எல்லாம் மாற்றி இப்படி கிழக்க ஊற்றணும் அப்படின்னா, நம்ம கிழக்க பார்த்து குளிக்கணும்டா அப்படின்னு சொல்லி இது பண்ணுது. அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போகல. நீங்கள் எப்படி வரீங்க வெளியே, இல்லை வரக்குள்ள எப்படி வெளியே வரீங்க? திரும்புறது எப்படி திரும்புறீங்க? அதுதான் ஒன்றும் இருக்காது. கிழக்கு வடக்கு போனோம்னா முன்னேற்றம். வீடை சொல்லலைங்க, வெளியே வந்து வண்டி எடுக்கிறீங்கல்ல, கிழக்க பார்த்து போகிறவனும் வடக்க பார்த்து போகிறவனுக்கும் முன்னேற்றங்கிறேன். அப்புறம் வீட்டில் வண்டி நிறுத்துறோம்ல, காரு 2 வீலர் எல்லாம் எப்படி பார்த்து நிறுத்துறீங்க? கிழக்கு பார்த்து நிறுத்து. இதுதான் ஒரு சின்ன சின்ன விஷயம், காலப்போக்கில் நம்ம இதாகிடும். எங்கே வெளியே போனாலும் வீட்டுக்குள்ளே பூந்தா கை கால் கழுவிட்டு போனால் தான் நல்லது. அது பொதுவாக அன்றைக்கே சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் வண்டி நிறுத்தணும் வீட்டுக்குள்ளே அப்படியே போயிடுவாங்க. போகவே கூடாது. கை கால் கொஞ்சம் வீட்டில் பக்கெட் வச்சிடணும். எனக்கு தெரிஞ்சு பல வருஷமாக கை கழுவாமல் வீட்டுக்குள்ளே போதவே மாட்டேன்.
அப்புறம் ஜோதிடம் வாஸ்து பார்க்குறாங்கல்ல, தயவு செஞ்சு ஜாதகத்தோடக்குள்ள அன்னைக்கு கறி சாப்பிட்டீங்கன்னா தொடாதீங்க. நான் ஒரு 2004 ஒருத்தர் வாஸ்து பார்க்க கூப்பிட்டார். ஞாயிற்றுக்கிழமை நல்லா சாப்பிட்டேன். 20 வருஷம் முன்னால் வாஸ்து பார்க்க 2 வீலரில் போகிறேன். பைபாஸில் கார் வந்து அடித்தாம பாருங்க. அன்றைக்கி ஏதோ தாராபுரம் நட்சத்திரம் நல்லா இருந்து தப்பிச்சுக்கிட்டேன். அதுலேருந்து நான் சாப்பிட்ற அன்றைக்கி வாஸ்து பார்க்க போகவே மாட்டேன். எங்கள் ஜாதத்தை கூட தொட மாட்டேன். எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக ஞாயிற்றுக்கிழமான வச்சுருவேன். அது நீங்கள் பார்த்துங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது. அப்புறம் இல்லை சாப்பிட்றாங்க நிறைய பேர். நான் சொல்கிறேன், அவர் பேர் சொல்ல நான் இல்லைங்க, அவர் பேர் சொல்ல நான் விரும்பலை. ஒரு பெரிய வாஸ்துக்காருங்க வாஸ்து பார்க்குற அது அந்த மாதிரி ஆளுங்க சாப்பிட்லாம். இந்த மாந்திரிகம் இதெல்லாம் பண்ணுறாங்க, அவங்க சாப்பிட்றோம். அவங்க ஜாதகத்தை தொடுறது இல்லைல்ல. ஆமாம். அப்புறம் யாராவது மகாலட்சுமி, காலையிலேருந்து நிறையா பேர் மகாலட்சுமினாங்க. தப்பு இல்லை, வேணும் மகாலட்சுமி. சரஸ்வதி யாராவது கும்பிட்றாங்களா? இப்படியா இல்லைங்க. டேபிளில் பணம் எங்கேயுமே எந்த ஜோசியர் ஆஃபீஸ்லையும் டேபிளில் சரஸ்வதி பணமே இல்லைங்க. மிகப்பெரிய தப்புங்க. டேபிளில் வைக்கணுங்க. அந்த அம்மா வந்தவனை கும்பிட்டு வேலைய ஆரம்பித்தா வாக்கில் வருவா. எதுங்க அந்த படம் இருக்கா? யாராவது டேபிளில் ஒரு படம் பார்த்துருக்காங்களா? எங்கே ஜோசியர் ஆஃபீஸில் போனாலும் படம். அதான் நம்பர் யாருங்கிறேன். சரஸ்வதியை காலையில் யார் வழிபடுறாங்களோ இல்லைங்க சின்ன படமா சரஸ்வதி இல்லைன்னா ஒன்று வேணாம். சரஸ்வதி போட்டாலும் வந்தோன்னே அந்த அம்மாவை கும்பிட்டு மகாலட்சுமியை கும்பிடுங்களா? அப்புறம் அக்னி மூலையில் பெட்ரூம் வந்தால் கண்டிப்பாக தையல் போட்டு தான் ஆப்ரேஷன். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். தையல் அவங்க போட்டு அந்த அக்னி மூலையாக இந்த மூலையில் பெட்ரூம் வந்து அப்போனா அக்னி மூலையில் தான் நிறையா பெட்ரூம் வருங்க. தென்மேற்கில் ரேர். கண்டிப்பாக தையல் போட்டிருக்காங்க, நான் நிறையா பார்த்துனேன். சரி, அக்னி மூலையில் குடிநீர் தொட்டி, கர்ப்பப்பை, இந்த மூலை கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. மூட்டை ஆப்ரேஷன். எத்தனையோ வாட்டி அவர்கிட்ட சொன்னேன், இதை எடுத்துருங்கன்னு. என் நண்பர் தான், இன்னும் எடுக்கலைங்க. அவருக்கு இப்போ மூட்டை ஆப்ரேஷன் நடக்குது 2 காலுமே. சொல்ல கேட்கலன்னா அவங்க அருமா. அது அவங்க சில பேர் இது. அடுத்தது வடகிழக்கில் சமையல் ரூம்பு, இந்த மூலையில் குடும்பத்தில் சரியான பிரச்சனை. அவர் போயிட்டார். அவர் வீட்டில் செந்தில், பரணி செந்தில் இருந்தாருங்க. பரணி செந்தில்னு நீங்கள் அவர் அப்பா எனக்கு நம்ப வேண்டியவர். அவங்க வீட்டில் இந்த அம்மா பெரிய பிரச்சனைங்க. எத்தனையோ வாட்டி சொல்லி ஆனால் மாற்றிட்டாங்க. அவங்க அப்பாட்ட சொல்லி, அப்போனா இவர் படிச்சுக்கிட்டு இருந்தார் இன்ஜினியரிங்கு, மாற்றிட்டாங்க. அடுப்பு. ஆமாம். ஏங்க நல்லா இருக்க வரைக்கும் தாங்க அப்படியே குடும்பம் எரிஞ்சு போயிடுங்க. அவங்க ஃபேமிலி பிள்ளைங்கெல்லாம் வீணாக போயிடுவாங்க. அவர் பிள்ளைங்கள்லாம் நிறையா பாதிச்சிருக்குதுங்க. அவர் நீங்கள் பணத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள், அதுதான் தப்புமா. 2 பொண்ணுங்க. அவர் இல்லைன்னு 2 பொண்ணுங்க. அது 2 பொண்ணுல 2 பொண்ணு வீட்டுக்காக இறந்துட்டாங்க. கேட்க மாட்டாங்க, அவனே கேட்க மாட்டாங்க. கரும அனுபவிச்சு அவனை விட்டுட்டு போங்க. அடுத்தது ஒரு வீட்டில் பெட்ரூம் தென்மேற்கு, நல்லா இருக்குது வீடு. வாஸ்து பார்க்க போனேன். என்னடா எல்லாம் நல்லா இருக்குது. அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகி 3 வாட்டி கரு கலைஞ்சிருச்சுன்னா என்னமோ மிஸ்டேக் நடக்குதுன்னு மாடிக்கு போனால், அந்த மாடியில் தென்மேற்கில் அவர் வாக்கு சொல்கிறார். அவங்க அப்பா பூஜை எல்லாம் காலி படம், அது புகை எல்லாம் ஓமம். நைட்டில் தான் சொல்லுவாராம். இவன் நைட்டில் கீழே படுக்கிறான். சொன்னோன்னு அவரே பயந்துட்டார் பூசரியா. அப்புறம் சரிங்க, நான் எத்தால பையனுக்கு ஒரு ரூம் கட்டி தரேன்னு. அந்த பையன் இப்போ காலேஜ் B படிக்கிறான்.
நான் இன்றைக்கி போயிருந்தேன். ஆமாங்க, பேரன் ஒருத்தன் இப்போ பி படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்புறம் எண்கணிதம் வந்ததுக்கு ஒன்று சொல்லணுமில்ல. உங்கள் தேதி மாதம் வருஷம் கூட்டினதில் 4, 5, 6 இருந்தால் அவங்க, என் பொண்ணு ஒன்று ஒருத்தி இருக்கா ஃபேமிலியில், அவங்க கோல்டு மெடல் விஏபி, இவங்க பொண்ணு இருக்கா. இவங்கன்னா அப்படியே நவாமல் வாழ்க்கையில் அப்படியே தேதி மாதம் வருஷம் கூட்டினான். அதில் எங்கே இருந்தாலும் 4, 5, 6 இருக்கும். அது விஏபி நம்பரு. அவங்கன்னா எப்படின்னா வந்து உட்கார மாட்டாங்க. அவங்கன்னா அப்படியே லைஃப்பை வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்கள்கிட்டயோ அல்லது உங்கள் குடும்பத்திலும் இருந்தால் நீங்கள் லக்கிமே 4, 5, 6 இல்லைங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ 14ஆம் தேதின்னு வைங்க, 4 இருக்கா, கூட்டனா 5 வருதா, மாதம் 6வது மாதமா அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அப்போ 4, 5, 6 இங்கேயே வந்துருச்சு இல்லை. அப்போ 4, 5, 6 அவனா கோல்டு மெடலில் வின்னர் அவங்கண்ணா. அதுவும் பரவாயில்ல. இல்லை வருஷத்தில் 1996 அப்புறம் என்ன 4, 5, 6 3 நம்பர் வரணும். வருதா? மூணு வரணும். ரொம்ப ரேருங்க. அதனால் நிறைய பேத்துக்குன்னா வராது. 64 6 வந்துருச்சு, 4 வந்துருச்சு, 5 ஏங்க எங்கள் பொண்ணுங்களே இருக்காங்க. நான் எதுங்க உதாரணத்துக்கு போனேன். அவனா சும்மா ஏங்க 3 லட்ச ரூபா அவளுக்கு. நான் கேம்பஸ் புரியல. தேதியில் இருக்குங்க. தேதி வந்து 16ங்க. தேதி 16. 6 இருக்கா? சரி. மாதம் 5. அது கூட்டனா 1990, கூட்டனா 4. அப்போ 6, 5, 4 வந்துருச்சா? என் தேதியில் வந்து நம்ம நாள் யோசனை பண்ணியிருந்தேன், என்னடா நமக்கு இல்லையேன்னு. கொஞ்ச நாள் யோசனை பண்ணக்குள்ள சுந்தரவேல் யூக்கு 6, எண்ணுக்கு 5, டி 4. அப்போ 4, 5, 6 வந்துருச்சா? அப்படியும் பார்க்க அப்போ பேரை தான் பார்க்கணும். இன்சல் அப்பாவுக்கு போயிடுது இல்லை. இவங்கன்னா வின்னர் இல்லைன்னா நம்ம இப்படி வந்துன்னா இருக்க முடியாது. என்னால நான் நல்லா ஓரளவு இதாக இருக்கேன். நான் பல நாள் யோசனை பண்ணேன், என்னடா நமக்குன்னா 4, 5, 6 வரலையே. அன்றைக்கி உங்கள்கிட்ட 6 மட்டும் தான் சொன்னேன், இன்றைக்கி 4, 5, 6 சொல்லியிருக்கேன். இதான் அவங்க டைம் சொல்ல. அப்புறம் வீட்டில் நெகட்டிவ் பவர், எப்போ பாரு சண்டை சச்சரவு, கடவுள் அனுகிரகம் இல்லை என்று நினச்சா, நீங்கள் நினச்சிங்கன்னா எதுவுமே இல்லைடா, என்னடா இப்படி பைசா இல்லை, கடவுள் அனுகிரகம் இல்லை, இப்படி நினச்சிங்கன்னா ஒரு 4 மருந்து சொல்கிறேன். அதை 4 மலர் மருந்து, அதை வீட்டில் துடைக்கிறீங்கள, அதில் ஒரு 5 சொட்டு விட்டு துடைங்க. நிச்சயமாக நெகட்டிவ் எல்லாம் எப்படி வீடை துடைப்பீங்கள அது இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. நான் வந்து உங்களுக்குன்னா கோல்டன் உங்களுக்கு கோல்டன் இது மாதிரிங்க சொல்லட்டுங்களா? ஒயிட் செட் நட்டு செட் ஜஸ்ட் நட்டு, ஹாலி ஒயிட் ஜஸ்ட் நட்டு, ஹாலி HOLLY ஹாலிவ், ஸ்வீட்ஸ் நட்டு, ஆமாம் ஆமாம் ஸ்வீட்டு SWEET ஸ்வீட்ஸ் ஜஸ்ட்டு. அப்புறம் வில்லோ WILLOW இது 30 ml 200 இருக்கும். வாங்கி வீடு துடைக்குள்ள நல்லா ஒரு 20 சொட்டு போட்டு தொடச்சிக்கிட்டே இருங்க. இல்லையா டெய்லி ஒரு லிட்டர் தண்ணியில் ஊற்றி கலக்கி வச்சுருங்க. உங்கள் ரூமுக்கு எல்லாம் எந்த சண்டை சச்சரும் ஒரு 20 சொட்டு கொடுத்து ஊருங்க. இதுனா உங்களுக்குன்னா கிடைக்காது. இதுனா நான் நிறையா இதுலேருந்து எடுத்துங்க. சரி. அப்புறம் 7 சக்கரம் வேணுமில்ல ஒவ்வொருத்தருக்கும். 7 சக்கரம் மெயின் தானே. அதில் மூலாதாரம் பணம் வர்றது. இவங்களுக்கு கொடுத்தங்க 20 வருஷம் முன்னாலேயே.
ஏன்னா ஒரு ரூம் நிறையா மலர் மருந்து புத்தகம் இருக்குது. இதெல்லாம் எங்கள் யார் கொடுக்குறதுன்னு தெரியாமல் விஷயங்கள் கொடுக்காம நான் அப்படியே ஒவ்வொன்றா இப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒரு கிளாஸ் போட்டேன்னா நான் நம்பருக்குன்னா சொல்ல, இதெல்லாம் நிறைய இருக்குது பணம் வரது. நான் பாருங்கள், வியாபாரம் பேச ஒருத்தட்ட வியாபாரம் பேச போகிறோம், இல்லை பாட்டிக்கிட்டே வந்திருக்கேன் அவங்ககிட்ட பேச நான் பணம் கொடுக்கணும்ல, அதுக்கு ஒரு மருந்து இருக்குது, பணம் வர மருந்து. வியாதி வந்து உடம்புக்குள்ள என்ன வியாதி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் அதுக்கு ஒரு 5 மருந்து இருக்குது, கலந்து வச்சுட்டு வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் அந்த வியாதி பற்றி நீங்கள் மறந்துடுவீங்க. அப்புறம் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, அதுக்கு மருந்து இருக்குது. அவனுக்கு பெண்ணுக்கு திருமணத்துக்கு இருக்குது, எங்கள் பொண்ணு கொடுத்துட்ருக்கேன். அந்த மாதிரி பல 100 விஷயம் என்கிட்ட அப்படியே ஒரு புக்கே இருக்குது, நோட்டில் எழுதி வச்சுருங்க. இது 7 சக்கரம் தேவை தானே, அந்த 7 சக்கரம் மருந்து எழுதி வச்சுக்கிங்கன்னா கிடைக்காது. இல்லை இது வந்து தனி சாப்டர் எதுங்க, அதான் நம்ம வீடை தொடக்க சொல்லிட்டேண்ணே. இது வந்து 7 சக்கரம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், எழுதுங்க. வில்லோங்கிறது மூலாதாரம், அது நீங்கள் மூலாதாரம் எழுத வேணாம். வில்லோ, மிமுலஸ், வால்நட், ஸ்க்ராலான். வில்லோ எழுதிட்டிங்களா? மிமுலஸ், MIMU, வால்நட், ஸ்க்ராலாந்த், SCLERA போட்டிங்களா? அப்புறம் வாங்கிக்கிங்க. அப்புறம் ஜெஸ்னட் பட்டு, ஸ்க்ராலாந்து, SE வருங்க, ஸ்க்ராலாந்து, SCLE, ஆமாம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஜெஸ்னட் பட்டு போட்டிங்களா? ஜெஸ்னட் பட்டு. அப்புறம் வெர்வின், VERVAIN, வெர்வின், VERVAIN, வெர்வின். அப்புறம் வாட்டர் வயலட். இந்த 7 சக்கரம் வந்து மூலாதாரம், சுவாதிசாரம், மணிப்பூரம், அநாதகம், விஸ்கி, சகசிராங்கம். இந்த 7க்கும் இந்த 7 மருந்து 200 கொடுத்தீங்கன்னா கலக்கி கொடுத்துருவோம், மலர் மருந்து ஹோமியோபதியில். இதை வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை சொல்கிறேன், இது 7யும் 30 ml வாங்கி ஒரு 20 சொட்டு விட்டு டெய்லி குளிக்கிற தண்ணியில் கடைசி மக்கில் போட்டு குளிச்சுக்கிட்டே இருங்க. 7 சக்கரமும் இயங்க ஆரம்பிச்சிடும். அன்றைக்கி சொன்னது பஞ்சபூதம் போன மாதம், இது வந்து 7 சக்கரமும். மூலாதாரம் இல்லைன்னா காசே வராதுங்க. யார் ஒருத்தனுக்கு ஃப்ரீ மோஷன் போலியோ அவனுக்கு பணம் வராது, அப்படியே ஏதோ பிரச்சனை வர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு மூலாதாரம் சரியாக இருக்கணும். இது வந்து உங்களுக்கு இங்கே இப்படி இது 7 சக்கரம். இந்த 7 சக்கரம் மருந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. இதை வாங்கி கலந்து வச்சுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்புறம் கோடீஸ்வரன் ஜாதகம் வராங்கன்னு வச்சுங்க, இல்லை உங்கள் ஜாதகமே குரு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதுலேருந்து 2, 4, 6, 8, 9, 13, 15, 19, 20, 24 சுக்கரன் இருந்தால் அவன் கோடீஸ்வரன். ரொம்ப ரேர் இருக்காது. குரு இருக்கிற நட்சத்திரம், ஆமாம், அதுலேருந்து 2 தாராபலம் தான். 2, 4, 6, 8, 8, 9, 13, 15, 19, 20, 24 இதில் சுக்கரன் தான் அவங்க கோடீஸ்வரன். 2, 4, 6, 8, 9, 13, 15, 19, 20,
24. யாருக்கா இருக்கா அந்தவங்களுக்கு? இதுனா இருந்தா 19, 20, 24 குரு இருக்கிற இடத்துல வந்து இந்த நட்சத்திரம் எண்ணி வந்தீங்கன்னா அதில் வந்து சுக்கரன் இருந்தால், இப்போ எனக்கு வந்து 4 இருக்கு குரு. எத்தனையில்? அது நான் கேட்கல. நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில்? பரணி. சுக்கரன் எந்த நட்சத்திரம்? இப்போ எத்தனாவது? 4 ஏதாவது இருக்கா? வீடு சொந்த வீடா? இருக்கா? அப்புறம் எதுக்குப்பா அப்படி இல்லைங்கிறாரு, அவ்வளோதான். சரி சரி அவ்வளோதான். இன்னும் ஒன்றுங்க, ஒரு வீடு போன மாதம் வாஸ்து பார்க்க போனேன். 2 கோடி ரூபா போட்டு வீடு கட்டியிருக்கான். வீடு எல்லாம் நல்லா இருக்கு. பார்த்துட்டு நான் வீடு நல்லா இருக்கு, பெராலிஸ் வந்து படுத்து கிடக்குறோம். என்னடா பெராலிஸ் வந்து படுத்து கிடக்குறான் பாய். அவங்க மேலே போனால் 2 வீடு பாதி தடுத்து வாடகைக்கு விட்டுட்டான். அந்த மேல் வீடு கட்டக்குள்ளே அக்னி மூலையில் சமையல் ரூம்பு, கீழே இவன் கிச்சனு, மேலே லெட்டின்னு. அவன் அங்கே இருப்பான், இங்கே சோறாக்குறான் அவன் பொண்டாட்டி, வீட்டு ஓனர். அப்புறம் ஏன் பெராலிஸ் வராது அவனுக்கு? படுத்து கிடக்கிறான். சொல்லி பார்த்தேன், அவன் கேட்கல. சரி, அவன் கருமா அனுபவி. புரியுது அவங்களுக்கு? அக்னி மூலைங்க, கீழ் வீட்டில் சமையலுங்க, மேலே வந்து வாடகைக்கு விட்ருக்கான். அதில் அப்படியே அவன் லெட்டின் அப்படியே வெஸ்டர்ன் கிளாஸை அப்படியே சாப்பாட்லேயே உள்ள மாதிரி மேலே இருந்து. அது என்ன குறுக்க அந்த காங்கிரீட் இருக்குது, அவ்வளோதான். எவ்வளோ சொன்னேன் கேட்கவே இல்லைங்க. பெராலிஸ் வந்து படுத்து கிடக்குறாங்க. ஆனால் நீங்கள் சரி, அவர் அவ்வளோதான்ட்டார். இனிமேல் என்ன டைம் அவ்வளோதான். இப்போ யாராவது இடம் விற்பனைக்கு யாராவது உங்கள்கிட்ட வந்து கேட்டால், இடம் விற்க கேட்டாங்கன்னா ஒரு மருந்து 7 சொல்கிறேன். அது இதுனா கிடைக்க, அதை கொண்டு போய் விற்கிறதுக்கு தான். விற்க தான் இன்றைக்கி நிறையா வராங்களா, வாங்கிறதுக்கு இருக்குது. அக்ரிமணி ஏஜி அக்ரிமோனி ஹார்ன்பீம் HO. அப்புறம் வாட்டர் வயலட், மதியம் சொன்னேன். வாட்டர் வயலட் தமிழே எழுதிங்க, அப்புறம் கூட எழுதிங்க. வாட்டர் வயலட், மஸ்டர்டு, ஒயிட் செட் நட்டு, ராக் ரோஸ், சிக்கரி, கார்ஸ் GOARS கார்ஸ். மொத்தம் எத்தனை மருந்துங்க? 8 மருந்து வருது இல்லை? இந்த 8 மருந்தும் ஒரு 30 ml கேட்டிங்கன்னா 200 ரூபா கலந்து கொடுத்துருவாங்க. அதை 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 5 சொட்டு ஊற்றி கலக்கிட்டு பிளாட்டுக்கிட்ட போய் டெய்லி தெளிச்சு விட்டு வந்துடுங்க. போய் தெளிக்கணும், உங்கள் கையால் தெளிக்கணும். வேலைக்காரனை விட்டு தெளிச்சிங்கன்னா போய் முன்னால் கொஞ்சம் ஊற்றி விட்டால் கூட போதும். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். விலை நீங்கள் இப்போ ஒரு சொன்ன விலைக்கு சில பேர் கம்மியாக கேட்பான். இது நீங்கள் தெளிச்சிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் சேர்த்து தான் கேட்பான். ஏங்க இருக்கு. நீங்கள் இப்போ எத்தனை வருஷமாக ஜோசியராக இருக்குங்க? பார்க்கலாம். சரி எல்லோரும் இருக்குங்க. சரி, ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. அங்கீகாரம் கிடைக்கல நீங்கள் நினைப்பீங்களான்னு கேட்குறேன். சரி, அப்படி இருந்தால் ராக் வாட்டர்னு ஒரு மருந்து இருக்குது. அருமையான மருந்துங்க. ராக் வாட்ரு ஒரு நேரம் மட்டும் டெய்லியும் எப்போனாலும் ஒரு நேரம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு அப்படியே தொடர்ந்து ஒரு 3 மாதம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கொடுப்பாங்க. எப்படினாலும் வரலாம். ராக்கோ அருமையான மருந்துங்க. அது சும்மா 2 சொட்டு விட்டுங்க, 1/4 டம்ளர் ஒரு நேரம் குடிச்சிருங்க. குடிச்சிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான எல்லா இதுவும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் ஒரு வருஷம் முன்னால் நம்ம 32 வருஷம் வாஸ்து பார்க்குறோம், நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு பல நாள் யோசனை பண்ணேன். ஒரு 2 வருஷமாக ராக் வாட்ரு ஒரு நாள் டு ஒரு நாள் சாப்பிட்டேன். எனக்கு வாழ்நாள் சாதனை இருந்து கொடுத்தாங்க. யார் இப்போ காலையில் வந்தார்ல முகந்தன் போர்லையே,
அவரும் கொடுத்தாரு. மணிகண்டன் தர்மசாஸ்திரா அவங்க கூப்பிட்டே கொடுத்தாங்க. என்னை அடையாளம் காட்டினது இந்த மருந்து தான், ராக் வாட்டர். அதேமாதிரி நீங்கள் காரில் வண்டியில் கிளம்புறீங்க, ராக் வாட்டர் 2 சொட்டு விட்டுட்டு போங்க. நான் வேணும்னு விட்டுட்டு போவேன். போலீஸ் எல்லாத்தையும் பிடிப்பான், என்னை பிடிக்க மாட்டான், அவனுக்கு கண்ணுக்கு மறைஞ்சிடும். ராக் வாட்டர் அருமையான மருந்துங்க. இதை சென்னையில் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், இவருக்கு தெரியும். அவர் பல வாட்டி யூடியூப்பில் பேசுவார். நான் வேணும்னா ராக் வாட்டர் சாப்பிட்டு போவேன். போலீஸ்காரன் அவனுக்கு என்ன உருவமே கண்ணை மறைச்சிரும். வேணும்னு நான் சாப்பிட்டு போனேன். இன்னொன்று, நான் பழனிக்கு போயிட்டுருக்கேன். ஒரு 4-5 பேர் காரில், கார்ஸு ஸ்வீட்ஸ் நட்டு இது 2 மட்டும் பாக்கெட்டில் இருக்குது. மணி 7 மணி நைட்டு. என் கூட வந்தவங்கெல்லாம் என்னங்க நேராகி போச்சு, வீட்டுக்கு போகலாங்க, எங்கெங்க சாமி ஏறி படியில் எங்கெங்கே பழனியை போய் கும்பிடணும், ஆளுக்கு 2 சொட்டு வாய் நாக்க நீட்டுங்கண்ணான்னு. அப்படியா? நானும் 2 சொட்டு. பேசாமல் இருங்கப்பான்னு கரெக்டாக போகிறோம். மேலே அன்னைக்குன்னு கும்பலே இல்லை பழனியில். ஐயரு இருங்க, பால விஷயம் பார்த்துட்டு போவீங்க அப்படின்னா. இல்லை ஸ்வீட்ஸ் நட்டு கார்ஸும். நீங்கள் எப்போவுமே வீட்டில் சாமி கும்பிட கொலை இது 2ஐயும் அந்த தீர்த்தம் இருக்குல்ல, அதில் விட்டு புழங்கி பாருங்கள். இவரும் இதில் கில்லாடி, இவரையும் நம்ம நாள் தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒரு கார்ஸ் அருமையான மருந்து. கடவுள் அனுகிரகம் வேணும்னா இவங்க 2 பேரும். இன்னொன்று, வீடு வாடகைக்கு பார்க்க போகிறாங்கல்ல, வீடு வாடகைக்கு தொலைவுறாங்களே, இந்த மருந்து போட்டு போனாலும் வீடு வாடகை நல்ல வீடாக கிடைக்கும். இல்லாமல் தெய்வம் எல்லாத்துக்குமே. நீங்கள் எதுக்கு போனாலும் இந்த 2 மருந்தை ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த தீர்த்தத்தில் வெள்ளிக்கிழமான பூஜை பண்ணுறீங்கள, இப்போ அதில் 2 சொட்டு விட்டு குடித்து என்ன காரியமும் வேண்டி பாருங்கள், நிச்சயமாக கிடைக்கும். பயங்கர அனுகிரகம் உள்ளது. இதுபோல் பல பிரச்சனை, வியாபாரம் பேச, வீட்டில் பணம் வர, வியாதி சரியாக, பையன் பெண் திருமணத்திற்கு பல 100 விஷயங்கள் உள்ளது. தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளவும். ஃபோன் எண் 9788859541. என் சுந்தரவேல், வாஸ்து ஆலோசகர். இன்றைக்கி என்ன தேதிங்க? இங்கே பாருங்க, 8 வந்தவன் அன்றைக்கி 5 கையில் தூக்கி போட்டுருவான். அது இவரு 5 இப்போ தான் கேட்டேன். இல்லை, நான் 8ஆம் தேதின்னு அன்றைக்கி மாதம் வந்தாங்க. மோதிரம்லாம் செஞ்சு வச்சுருங்க. 5ஆம் நம்பர் பாருங்கள். இந்த 8 கண்ட்ரோல் பண்ணுறது அன்றைக்கி இந்த 5 தான். வேறன்னா கண்ட்ரோல் பண்ணவே பண்ணாது. உங்கள் வீட்டில் யாராவது 8ஆம் தேதி இருந்ததுன்னா 17ஆம் தேதி 26ஆம் தேதி வந்தால் 8 போட்டு விட்ருங்க. அந்த அவங்க பாட்டுக்கு அப்படி ஜாலியாக வந்து. ஆமாம், அப்புறம் என்ன காம்பினேஷன் நல்லா இருக்குது. முடிஞ்சு. வணக்கம். சிறப்பான முறையில் எல்லோரிடத்துலையும் மலர் மருத்துவத்தையும் வாஸ்துவையும் சொல்லிக் கொடுத்த வாஸ்து சுந்தரவேல் ஐயா அவர்களுக்கு செல்வமணி ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள். வாஸ்து கரெக்டாக இருக்குங்க.